நான் நம்புவது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவராலே என்பது கர்த்தராலே, இயேசுவானவராலே என்பது பொருள்படும். நம் வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்தவைகள், கிடைத்துக் கொண்டிருக்கிறவைகள், கிடைக்கப் போகிறவைகள் அனைத்தும் நம்முடைய இயேசுவானவராலே அது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நாம் வாழ முடியும். கிடைத்தவைகள் யாவையும் நாம் உடனே அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்பதை நாம் அனுமானிக்க வேண்டும், பின்பதாக தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை செழுமையா இருக்கும். அநேக காரியங்கள் துவக்கப்படலாம். ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் பொருட்டு, அந்த துவக்கப்படும் பொழுதே இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய அபிஷேகமும், அவருடைய வழிநடத்தலும் அவசியம். இது குறிப்பாக நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய அபிஷேகமும், வழிநடத்தலும், ஆவியானவருடைய வழிநடத்தலும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தெளிவாகவே நடக்கலாம். அந்த வழிநடத்தல் பேரிலே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்யலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், பரிபூர்ணமாய் இருக்கும், மிகுந்த சமாதானமாய் இருக்கும்.